இன்னைக்கு கர்த்தர் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற பரலோக ஆலோசனை, நீ கர்த்தரை கோபப்படுத்தி உன் பிரச்சனை அதிகமாக்காதே. கர்த்தரை பிரியப்படுத்தி அதுல இருந்து வெளியே வா. அதாவது மனுஷன் தள்ளுனா கர்த்தர்ட்ட போகலாம், கர்த்தர் தள்ளுனா 40 வருஷம் ஆண்டவர் போராடி பார்க்கிறார் ஜனங்கள்ட்ட. கடைசியில் எப்படி ரிசல்ட் இருக்கு தெரியுமா? இவர்கள் வழுவி போகிற ஜனம் என்று சொல்லி என் இளைப்பாறுதல் இவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று கோபத்திலே சுத்தியே அழிஞ்சிட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணிராதுன்னா கோபப்படுத்திராத. அவர் தான் உன்னை பாதுகாத்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேர அவர் தான் கொண்டு போகிறார். இந்த பகல் வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய வார்த்தைகளினாலே, நம்முடைய சிந்தையினாலே, நம்முடைய செயல்களினாலே நம்மை வழிநடத்துகிற தேவனை கோபப்படுத்துகிறோமா? அல்லது கர்த்தர் தருகிற வார்த்தைக்கு நம்முடைய செவியை சாய்த்து அதை நம்முடைய உள்ளத்திலே காத்து நம்முடைய உதட்டிலே நிலைக்க பண்ணி கொண்டிருக்கிறோமா? வேற வேற அந்நிய சத்தங்களுக்கு நீங்க இடம்